ஆண்டவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர், கிருபையுள்ளவர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், கிருபையுள்ளவரே, எமக்கு நன்றி. அதிசயமானவரே, எமக்கு நன்றி. மகிமையானவரே, எமக்கு நன்றி. உன்னதமான தெய்வமே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, நீ நல்லவர். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சகலமும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற ஆண்டவர். ஆமே, நன்மை தருகிற ஆண்டவர், நன்மையினால் நிரப்புகிற தெய்வம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வரவேற்கிறோம் ஆண்டவரே, வரவேற்கிறோம் ஆண்டவரே, வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலும் தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலும் தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே உம் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே உம் சமூகம். ஆண்டவரே, உங்க சமூகத்தின் சகல நன்மையினாலும் எங்களை நிரப்புகிற தெய்வம். எங்கள் வாழ்க்கைக்கான எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கே தான் இருக்கிறது. உம்முடைய சமூகத்திலே தான் இருக்கிறது, உம்முடைய பாதத்திலே தான் இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் நன்மைகள் இருக்கிற இடம் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆசீர்வாதம் இருக்கிற இடத்தை தேடி வந்திருக்கிறோம்.
ஆமென். நாங்கள் அதை கண்டடைய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அதை நாங்கள் எடுத்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த புதிய மாதம், இந்த முதல் வாரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற எங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த நாள் எங்கள் மேல் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஊற்றி அருளும் ஆண்டவரே. நன்மைகளை தந்தருளும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறவைகளை ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறவைகளை பெற்றுக்கொள்வதற்கு எடுத்து செல்ல ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா தடைகளும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே விலக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நாங்கள் ஆண்டவரே, ஜீவ நதியாயிருக்கிற, ஜீவ நீரூற்றாயிருக்கிற உம்முடைய சமூகத்திலிருந்து எங்கள் ஆண்டவரே தாகம் தீர்க்கிற தண்ணீரை பருக எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. அதை தடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எங்களுடைய மனக்கண்களின் குருட்டாட்டங்கள் ஆண்டவரே, எங்கள் மாம்சீக பலவீனங்கள், எங்களுக்கு விரோதமான அந்தகார வல்லமையினுடைய ஆதிக்கங்கள் எல்லாம் இந்த ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தினால, ஆமென், இயேசுவின் இரத்தத்தினாலே சிலுவையிலே சாத்தானையும் அவனுடைய சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் விலகட்டும். ஆமென். நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாக்கியம் தருவீராக. உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற அருமையான நம்முடைய மக்களுக்காக நன்றி. வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் துரிதமாக எங்களோடு இணைந்து கொள்ள கிருபை தாரும். ஆமென். எங்களை சுற்றிலும் ஆண்டவரே, எங்கள் மேலேயும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகமோ, உம்முடைய பிரசன்னமோ, ஆமென், நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு நிரம்பி இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதிக்கிற நாவை தார், உம்முடைய வார்த்தைகளை சிந்தித்து யோசிக்கிற மனதை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை, உங்களுடைய கரத்தை பார்க்கிற, உங்களுடைய முகத்தை பார்க்கிற கண்களை இந்த நேரத்தில் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் செவிகள் அடைக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆவியானுடைய கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் பாட ஆராதிக்க இருக்கிறோம். ஆமென். எல்லாவற்றிலையும் உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். அன்று எலியா பலிபீடம் செப்பனிட்டு ஆமென் கர்த்தாவே கேட்டருளும் என்று ஆமென் உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்ட போது பரலோக அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது போல ஆண்டவரே, நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒரு தெய்வீக பலன், தெய்வீக ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், வல்லமை எங்களுக்காகவும் வானங்கள் திறக்கப்பட்டு பரத்திலிருந்து இறங்கி வரட்டும் என்று எங்கள் எல்லாரையும் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற நேரங்களில் கர்த்தாவே உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கட்டும். நாங்கள் எதை நம்பியும் இல்லை, யாரை நம்பியும் இல்லை. உம்முடைய கிருபையையும் உம்மையும் மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. வேறு நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் இல்லை. இருந்தவைகளெல்லாம் பொய்த்து போனது ஆண்டவரே. நாங்கள் பிடித்திருந்தவைகளெல்லாம் எங்களை விட்டு விலகி போனது ஆண்டவரே. உங்களை மாத்திரம் நம்பி இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளை, இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நேரம் எடுத்து நம்ம கர்த்தரை பாடி ஆராதித்து ஆமென். கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பதாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பந்தியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பங்கெடுப்போம். அதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா.
தேவனுக்கே மகிமை. நாம் சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஆராதனை நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஆராதனை நம்முடைய தோல்விகளை கூட ஜெயமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பெரிதாக எதுவும் ஜெபிக்காதவர்களாக இருந்தால் கூட நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வருத்தங்களையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றி தருவதற்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருமித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. பள்ளமா என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே என்று பாடப்போகிறோம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே பங்கெடுக்க பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, ஓடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும்
மீட்டவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதர்கள் அநேக நேரங்களில் நாம செய்த நன்மைகளை மறந்து போயிருக்கலாம், அல்லது நாமும் நமக்கு யாரோ ஒருவர் செய்த நன்மைகளை மறந்தவர்களாக இருக்கலாம். அது நம்மை வருத்தப்படுத்தினாலும் நாம் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு பலனை தருகிறவர்கள் மனிதர்கள் அல்ல, நம்முடைய பிரயாசத்திற்கு தகுந்த பலனை தருகிறவர் ஆண்டவர். நீங்கள் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்கிற வேலைக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணுகிற பெற்றுக்கொள்ளுகிற சம்பளத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் நம்முடைய தகுதிக்கும் திறமைக்கும் நாம் செய்கிறதை விட, நாம் ஜெபிக்கிறதை விட அதிகமாய் தந்து உதவுகிறதான தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நாம் அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நம்புறீங்களா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க, எல்லாரும் கரங்களை தட்டி பள்ளமா, நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரண நீங்க தானே, வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்க, நீங்க பள்ளமா. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கத்த நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கத்த நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில
கவலையெல்லாம் நீங்க தானே இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு புது பாடலை கற்றுக்கொண்டு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நம்மை அழகுபடுத்தி கொள்வதற்கு நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், முகத்தில் பவுடர் போடுறோம். அப்புறம் இதெல்லாம் நாம் செய்தாலும் ஒரு மனிதனுடைய உச்சபட்ச அழகு அப்படின்னு என்னன்னா அவனுடைய ஆத்துமா. அல்லேலூயா. நம்ம ஆத்துமா மட்டும் கரைபடாமல், நம்முடைய சரீரமும் கரைபற்றக்கூடாது பாவத்தால், நம்முடைய ஆத்துமாவும் கரைபடாமல் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. அல்லேலூயா. நாம் அக்கறை போய் சேருகிற வரைக்கும், பரலோகம் போய் சேருகிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய உயிர் எங்கே இருக்கிறது? எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க. மனுஷன் உயிர் எங்கே இருக்கு? இரத்தத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் அவருடைய ஜீவனை தந்து நம்மை மீட்டிருக்கிறார். நீங்களும் நாளும் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கு வாங்கப்பட்டவர்கள் அல்ல, இலவசத்திற்கு வாங்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம வீட்டில் இலவசமாய் கிடைத்த மிக்சியுடைய கிரைண்டருடைய நிலைமை நினச்சி பாருங்க. இலவசமாய் கிடைக்கிற எதுக்கும் மேன்மை இருக்காது. தேவன் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை தூரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை தீடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெய கோடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பம் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பம் நாளிதுவே. இரத்தமே, இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, 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 விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார தூரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை தூரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெயக்கோள் ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும், ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரத்தமே, இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார தூரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லாம் ஜெயக்கோடு ஏற்றிடுவோம். பள்ளமா ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை தூரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெயக்கோடு ஏற்றிடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே என்று பாடப்போகிறோம்.
ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும், சபைகளில் தேவன் எழுந்தருளும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கோள் ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கோள் ஏற்றிடுவோம். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும் என்று பாட போகிறோம். ஆண்டவர் நம்மை அலங்கரிக்கட்டுமே. இந்த உலகத்தில் நம்மை அலங்காரம் பண்ணுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விரும்புவது பரிசுத்த அலங்காரம். நமக்குள் இன்றைக்கு அலங்காரம் இருக்கிறது, பரிசுத்த அலங்காரம் இருக்கிறதா? ஆண்டவரை இந்த காலை வேளையில் எங்களை உயிர் மீட்சி அடைய பண்ணும். நாங்கள் விழுந்து போயிருக்கிற காரியங்களில், பின்னாடி இருக்கிற காரியங்களை எங்களை முன்னாடி கொண்டு செல்லும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர எங்களுக்கு உதவி செய்யும் என்று பாடலாமா? பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் பாரங்கள் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் பாரங்கள் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கோள் ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை அந்தகார வல்லமையை சாட்சியின் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கோள் ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம். நல்ல சத்தமா கரங்களை தட்டி பாடலாமா? ஆண்டவருடைய நாமம் நம்முடைய உதடுகள் மூலம் மகிமைப்படட்டுமே. அந்தகார சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வல்லமை கத்த நமக்கு தந்திருக்கிறார். நம்ம வீட்டை விட்டு போகும்பொழுது நம்முடைய சாவியை நம்ம பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு போவோம். அது தற்காலம். நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த சாவியை நம்ம பெற்றுக்கொள்வோம், அதை வாங்கிடுவோம். அதுபோல் ஆண்டவர் சில நேரங்களில் அவருடைய வல்லமையையும் அவருடைய அதிகாரத்தையும் கத்த நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு நாம ஜெபித்தா நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். ஆமே. நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போவோம். ஜெபித்து ஜெபித்து பார்த்து அது எப்போ ரொம்ப சோர்ந்து போயிடும் அப்படின்னா,
நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், நமக்கு லேட்டாக வந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக நடந்திருக்கும். அல்லது நம்ம வீட்டில் ஜெபிக்காமல் அறகுறையாக யாராவது இருந்து அவங்களுக்கு அற்புதம் நடந்தால் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அதான் வசனம் சொல்லுகிற லூக்கா 18:1 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் அப்படின்னாலே ஒரு சோர்வு என்னது வரும். ஜெபிக்கிறவர்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை, நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நமக்கு உடனடியாக பதில் கிடைக்கல, நம்ம சோர்ந்து போவோம். ஜெபிக்கிறது நம்முடைய வேலை, பதிலை தருகிறவர் கர்த்தர். விதைக்கிறது நம்முடைய வேலை, அறுவடை வைத்திருக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. விதைக்க ஒரு காலம் உண்டு என்றால் அறுவடைக்கும் ஒரு காலம் உண்டு. பாருங்க, சில விதை எப்பொழுது முளைக்கும் என்றால் காற்றடிக்கிற சீசன்ல முளைக்கும், வெயில் காலத்தில் முளைக்கும், மழை காலத்தில் முளைக்கும். நீங்க விதைத்திருக்கிறீர்கள், நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு அறுவடை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அறுவடை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஹல்லேலூயா. இந்த பாடலை ஒரு விசை கூட நாம பாடி நல்ல சத்தமா விடுதலையோடு கூட நாம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் நல்ல சத்தமா கரங்களை தட்டி பாடலாமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், நம் எல்லையெல்லாம் ஜெயக்கோடு ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் எல்லாரும் சூப்பரா ஆமென் ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பம் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பம் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே இரத்தமே எங்களுடைய வீடுகளில் தொழிங்க ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளில் எல்லாம் உம்முடைய இரத்தத்தை தெளிப்பீராக. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே இரத்தமே. பாடுகிற எல்லா உதடுகளையும் கர்த்தர் தொடுவீராக. ஓ, பார்வோனுடைய வீடுகள் அன்றைக்கு சங்காரமானது, ஆனால் இஸ்ரவேல் தேசங்களிலே கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பை கட்டளையிட்டீரே. எகிப்தியருக்கும் கோசேனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கின ஆண்டவர், இந்த நாளிலே எங்கள் பட்டணத்திலே உம்முடைய ஜனங்களாகிய எங்களுடைய தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. கூனி குறுகி நடந்த நாட்கள் போகட்டும். இயேசுவே, எகிப்தி நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கில்கால் என்று பெயரிட்டார்களே. எங்களுக்கு ஒரு கில்கால் உண்டாகட்டும், எங்களுக்கு ஒரு பெத்தேல் உண்டாகட்டும். நீர் எங்களை காண்கிறவர், என்னை காண்கிறவரை இந்த இடத்தில் நான் கண்டேன். இயேசுவே, ஆகாருக்கு இறங்குவீர் என்றால் நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனம், உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இறங்குவீராக. நீச்சலாளம் உண்டாகட்டும். நீந்தி நீந்தி மூழ்கிற ஒரு அனுபவம், எல்லா பாவ சுபாவங்கள், உலகத்தின் கவலைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும். எல்லா நுகத்தடிகள் ஆண்டவரே உன் தோளை சுமைக்கு விலக்கினே, எங்களுடைய தோளை சுமக்கி விலக்கிருங்கப்பா. எங்கள் நிந்தையை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே, துதிக்கிறோம். ரத்த ரத்தம், ஆட்டுக்குட்டியானோட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நிலையேற பெற்ற ரத்தம் எங்களை மீட்டீரே. இயேசுவை பணத்தால மீட்கல, பொருளால மீட்கலப்பா, எங்களை விலைக்கிரயம் செலுத்தி மீட்டீரே. உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி, உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. எங்கள் உச்சந்தலையில தெளிக்கப்படுகிற உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறதான விடுதலையை பெற்றுக்கொள்ளலாமா? ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய விடுதலை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஹல்லேலூயா. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையே. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா,
தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏ வெத்தே இது வானத்தின் வாசல், ஏ சையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏ வெத்தே இது வானத்தின் வாசல், என்னே இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு அப்படி எல்லாரும் எழுமி நின்று பாடலாம். என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏ பெத்தே இது வானத்தின் வாசல், ஏ சையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏ பெத்தே இது வானத்தின் வாசல், என்னே சையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் எனக்குள் என் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு கைவிடவே மாட்டீ. ஏ பெத்தே இது வானத்தின் வாசல். நல்ல கைகளை தட்டி பாடலாம். ஆசீர்வாதத்தின் வாசல், ஏ பெத்தே இது வானத்தின் வாசல், ஏ சையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறா, இயேசு ராஜா வருகிறா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறா, இயேசு ராஜா வருகிறா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. அந்த வார்த்தையை நல்லா உச்சரிச்சு பாடுங்க. இன்னொருக்க மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உடைமை அன்றோ. மண்ணுலகம் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவரின் உடைமை அன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த? எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க.
தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும் ராஜா. கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். சொல்லுங்க பாப்பா. படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே. சத்தமா உள்ளே நுழையட்டும் படைகளின் ஆண்டவர். ஒரு பஞ்சு வைக்கணும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் சொல்லுங்க. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா வருகிறார் இயேசு ராஜா. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் மகிமையின் தெய்வமாயிருக்கிற ஆமே நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் பெரியவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர், அவர் சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க. நீங்க எங்களுக்குள்ள நுழையணும் ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும் ஆண்டவரே. ஆமென். அது நடந்தால் போதும், நம்முடையதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவர் வல்லமை உடையவர். ஆமென். மகத்துவம் நிறைந்தவர், மகிமையின் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். வலது கையை ஆமென் உங்க தலைக்கு மேல உயர்த்தி ஆண்டவரை வரவேற்க போகிறோம். ஆமென். முடிந்தால் ரெண்டு கையையும் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து சொல்லுங்க. வாசல்களே தலைகளை, கதவுகளே திறந்து. எதுக்கு எதுக்கு? படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். ரெண்டு கையை உயர்த்தி படைகளின் ஆண்டவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். சொல்லுங்க. ஆண்டவரை வரவேறுங்க பாப்பா. உள்ளே சொல்லுங்க. வீட்டுகளுக்கு உள்ளே, எங்க நெருக்கடிகளுக்கு உள்ளே நுழையட்டும். இப்ப ரெண்டு கையை உயர்த்தி யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த இயேசு ராஜா? நீர் மகிமையின் சொல்லுங்க, சொல்லுங்க. நீர் மகி
தெரிஞ்ச பாட்டதை எல்லாரும் சேர்ந்து வல்லமை காண்கின்றே, வல்லமை காண்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா தீ புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள போற்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே, அறுசுவை உணவு திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கின்றே. இன்னொருக்க சொல்லலாமா? நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவே. தேவன் நமக்கு வலப்பக்கத்திலே துணையா இருக்கிறார். என் துணையானீர் நிழலில். கையை உயர்த்தி சொல்லுங்க, உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. விசுவாச அறிக்க, உறுதியாய் கையை உயர்த்தி பிடிச்சு உம் வலக்கரம். சொல்லுங்க இன்னும் ஒரு விசை, உறுதியாய். என் கை வேற எதையும் பிடிக்கல ஆண்டவரே, உங்க வலக்கரத்தை பிடித்திருக்கிறது. உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன், ஆனந்த போற்றி. இப்ப ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் என்னை வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் என்னை வளமாய். சேர்ந்து பாடலாமா? என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று சொல்லுங்க, உம்மை இயேசு உம்மை யாரென்று. லாசரு மரித்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. மரியாளை பார்த்து ஆண்டு கேட்கிறார். ஆமென். மரியாள் சொல்றா திரும்ப பதில், ஆண்டவரே எங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது, ஆனா உமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம், கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு என்ன ஆக போதுன்னு தெரியாது, ஆனா என் வாழ்க்கை குறித்து என் வீட்டை குறித்து உமக்கு தெரியும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்ப்போம், என் எதிர்காலத்தை குறித்து உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்து உமக்கு தெரியும் ஆண்டவரே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? எல்லா நீர் அறிந்தவர் ஆண்டவரே, எல்லா நீர் அறிந்தவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் தெரியாமல் போகலாம், என்னை சுற்றிலும் ஒன்று நடக்காமல் போகலாம், ஆனால் நீர் என்னை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் வீட்டை குறித்து, என் வாழ்க்கை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க, எங்க முன்னாடி நீங்க செல்லணும் ஆண்டவரே. ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, ஆமென், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அதனாலே அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார்.
சொல்லுங்க, எங்க கூட வரணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க முன்னாடி வரணும். என் குடும்பத்துல நீங்க முன்னாடி வரணும். என் பொருளாதாரத்துல நீங்க முன்னாடி வரணும் ஆண்டவரே. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் நான் இல்லை, நான் வைத்திருக்கிற பணம் அல்ல, என்னை சுற்றி இருக்கிற மனித தயவு அல்ல ஆண்டவரே, நீங்க முன் செல்லணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவர் உங்க முன்பதாக வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்? ஆமென். அவரை துதிக்கும் போது, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலேயும் அவர் நம்மிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமை. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின். சொல்லுங்க, நாங்க தனியா போலப்பா, நீங்க இல்லாம நாங்க எதையுமே சாதிக்க முடியாது. நீங்க இல்லாம எதுவுமே எங்களுக்கு ஜெயம் வராது ஆண்டவரே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நம்புறீங்களா நீங்க? ஆண்டவர் என்னோடு இருந்தால், ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்தா என் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். ஆமென். இது என்னாலே கூடாதது தான், ஆனால் என் முன்னாடி நடந்து வருகிற என் தேவனாலே கூடாத காரியம் இல்லை. ஆமென். என் தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி எல்லா தடைகளும் உடையட்டும். எல்லா அந்தகார தடைகள் விலகட்டும். பலவீன கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. வியாதி கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். முன்னேற முடியாதபடிக்கு, கையின் பலனை அனுபவிக்க முடியாதபடிக்கு செய்கிற வறுமை தரித்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ரகலத 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 ரபா ஓ ரீபா பாபா பாலரலத ரபா பாபா. ஓ ஆராதனை முடியல, ஆராதனை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நல்ல கையை தட்டி ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுவோம், ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த மாதம் முழுவதுக்குமான தெய்வீக பலனை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. புது பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. புதிய வழிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. புதிய இடங்களை எங்களுக்கு தாரும். புதிய வாழ்க்கை தாரும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எல்லாம் புதிதாய் மாறிடும். ஆமென். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்னை ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நடத்தும். என்னுடைய பழைய ஆசீர்வாதங்கள் எனக்கு போதாது, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும்.
Kalaralada Shakalarababa O Tira Balarikamana Shandura Balabara Balabari Andara Balarala Durabalaria Kabalari Andunamana Shaduria Kaladi Andurala Balarala Riba Ribara Balabarala the Andurala Darana the Andura Balabara Balabara Balabaraba அநேகரை கர்த்தருடைய கரம் தொட விரும்புகிறது. அநேகர் தலைகளுக்கு மேல கர்த்தருடைய கரத்தை பார்க்கிற ஆமென் உங்களை தொட விரும்புகிறார். அவருடைய வல்லமையினாலே உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஓ உங்க பலவீன கட்டுகளை உடைக்க விரும்புகிறார். உங்க வியாதி கட்டுகளை கர்த்தருடைய தெய்வம் உடைக்க விரும்புகிறார். தேவ ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். தேவ ஆவி எங்கேயும் அங்கே விடுதலையும் உண்டு. எங்களை சுகமாக்கும், எங்களை விடுவியும் ஆண்டவரே. எங்களை துரத்துகிற எங்கள் கடந்த கால பாவங்கள் ஆண்டவரே அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும். எங்களை துரத்தி கொண்டிருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். நீண்ட நாட்களா என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன், வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். கேளுங்க கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு புது பலன் எனக்கு வேணாம் ஆண்டவரே, ஒரு புது அபிஷேகம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு பாட்டு பாடணும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். ஆமென். சிறைப்பட்டு போன சீயோனை திரும்ப அதன் ஸ்தானத்திலே ஆமென் ஆண்டவர் எடுத்து கட்டுவிப்பேன் என்று சொன்னவர். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஒன்று கவனிக்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம் என்பதற்கு அடையாளம் நமக்கு பணம் வர்றது, நம்ம சுகம் பெற்றுக்கொள்றது, அல்லது ஏதோ வேலை கிடைக்குது, அது கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் வந்து அமர்ந்திருப்பார். அதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோன்றதுக்கான அடையாளம். கர்த்தர் வருவார், அதுதான் அடையாளம், அதுதான் ஆசீர்வாதம். வேற நன்மை வருது, ஆசீர்வாதம் வருது, உயர்வு வருது, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அது இந்த உலகத்துக்குரியது. அதை கர்த்தர் இல்லாமல் கூட நாமே சம்பாதித்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு ஆமென் விலகி போனது என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகி போனது மரித்து போன அவர்கள் ராஜாக்கள் அல்ல, அவர்களை ஆளுகை செய்த கர்த்தர் விலகினார். அவன் அன்றிலிருந்து சிறைப்பட்டு போனார். ஆமென். அவனோடு கூட இருந்த கர்த்தர் விலகினார். அவன் பலவீனப்பட்டு போனான். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், என்னை விட்டு நீங்க நீங்காது இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். எங்களை விட்டு நீர் விலகாது இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, என் வீட்டை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, நான் செய்கிற ஒன்னொன்னையும் விட்டு நீங்க விலக கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். எப்பொழுது நம்ம தோற்று போகும் தெரியுமா? when we will fail. ஆமென். எப்பொழுது தேவன் நம்மை விட்டு விலகுகிறாரோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்விக்குள்ள போறோம்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார், நான் உன் நடுவில் இருக்கிற தேவன். ஆமென். அதனால இந்த மாதம் அசையாத நாட்களை நீ பார்ப்பாய், உன்னுடைய குடும்பம் பார்க்கும். அசையாத சரீரத்தை, அசையாத சுகத்தை, அசைவில்லாத பொருளாதாரத்தை ஆமென் உன்னுடைய கண்கள் பார்க்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருப்பார். ரகலத ரகபலரியா கபா சந்துரபா ரிவாலா ரியந்தனா ஷகல ரியந்தர பாபா. தடையெல்லாம் நீங்கட்டும், உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் உயரட்டும். நீங்கள் எப்போதும் எங்களை விட்டு விலகாது இருக்கணும் ஆண்டவரே. உங்கள் கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்துள்ள நேரங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. ஆமென். காணிக்கைகள் படைப்பதற்கு முன்பதாக
சங்கீதம் 94 வசனம் பிரதி வசனமாக வாசிக்க போகிறோம். திரும்ப ஒரு முறை கூட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடணும். ஆமென். சங்கீதம் 94 வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். எல்லாரும் பைபிளை பார்த்து வாசிக்கிறதுக்கு உங்களை அன்பாக கேட்கிறேன். கீழே இருக்கும். சங்கீதம் 94. நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே பிரகாசியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள். கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நியாயம் நீதினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். ஆமென். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். இரத்தமே இரத்தமே கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. உமது ஜனங்களும்
மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும், ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தால் கழுவிடுமே. சுத்தமான இரத்தத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தால் கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளின் தேவன் எழுந்தருளும், சபைகளில் தேவன் எழுந்தருளும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆமென். ஜோம் பண்ண போகிறோம் என்ற வண்ணமாக சுரேஷ் பியூலா அவங்களுடைய மகன் ஜூடாவுக்கு இன்று பிறந்த நாள். அண்ணா மைக்கேல் ராஜ், டேவிட் நிவேதாவுக்கு இன்று திருமண நாள். 2 பேருக்காக கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆமென். ஜூடாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கணும் மேலே. ஆமென். கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு கூட ஆமென் இந்த புதிய வருஷத்திலே தங்கி இருக்கும்படிக்காக ஜூடாக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, டேவிட் நிவேதாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 2 பேருக்கும் புதிய வருடத்தை நீர் காண பாக்கியம் கொடுத்திருக்கிறீர். கடந்த ஆண்டிலே நடத்தினது போல இந்த புதிய வருஷத்திலே தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாக நடத்தும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். படைக்கப்பட்ட காணிக்கைகள், தசம பாகங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். படைத்த நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பலனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாய் தம்முடைய பிள்ளைகளோடும் அவர்களுக்கு நீர் கொடுக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தோடும் கூட தங்கியிருக்கட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு நீர் வேதனையை கூட்ட மாட்டீர் என்று வாசிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை கண்கள் காண, கரங்கள் சுமக்க, ஆண்டவரே கால்கள் அந்த சுதந்திரத்தில் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த வியாழக்கிழமை இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம். வியாழன் தானே ஐயா மேரேஜ் வர்ற வியாழன் அன்று இருக்கிற ஆண்டவரே தனுஷ் ஸ்தோத்திரம், காவியா அவங்களுடைய மேரேஜுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென். கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அருமையான செல்லத்துறை ஐயா, அந்தோனி அம்மாள் நம்முடைய மூத்த பையன் தனுஷுக்கும் ஆமென் காவியாவுக்கும் வியாழக்கிழமை திருமணம் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அன்று மாலையிலே நம்முடைய சபையின் சார்பாக வரவேற்பு நிகழ்ச்சி நாம் நடத்த இருக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும். ஆமென். இந்த திருமண உறவில் இணைய போகிற அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்வை கர்த்தர் கொடுக்கணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய நாட்களை ஆண்டவரே காணும்படிக்கு கர்த்தர் பாக்கியம் கொடுப்பீராக. ஆமென். இந்த மாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு சந்தியும். பிரயாணங்கள், வேலைகள், பிள்ளைகளின் படிப்பு, ஆண்டவரே தொழில், வியாபாரம், விவசாயம், ஆண்டவரே வேலை
சார்ந்து எடுக்கிற பிரயாணங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்க செய்வீராக. நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கணும். வாகனங்களில் பாதுகாப்பு, வீடுகளுக்குள்ளே பாதுகாப்பு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாருக்காக, எல்லாவற்றிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்காக, தரிசனத்திற்காக. ஆண்டவரே இந்த வருடத்தினுடைய பகுதி நாட்களை, அரை வருஷம் முடிஞ்சிடுச்சு, மீதி அரை ஆண்டு ஆரம்பமாக இருக்கிறது. இந்த மீதம் இருக்கிற நாட்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரணும். ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தணும். ஆண்டவரே ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து ஆமென். இந்த ஆராதனை முடிவில் இருக்கிற கர்த்தருடைய பந்திக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த அப்பமோ ரசமோ காண்பிக்கிற ரெண்டு முக்கியமான காரியங்கள். ஒன்று கிறிஸ்துவினுடைய மரணம், இன்னொன்று கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை. முதல் வருகையிலே வந்து மரித்து நமக்கானவைகளை ஆயத்தம் செய்துவிட்டு அவர் பரலோகம் சென்று விட்டார். ஆமென். இரண்டாவது வருகையிலே நம்மை திரும்ப சேர்த்து கொள்ள வரப்போகிறார். ஆமென். அவர் வருகிற வரைக்கும் இந்த பந்தி நடக்கும். ஆமென். இந்த பந்தி ஆமென் ரெண்டு காலங்களை குறிக்கிறது. ஒன்று கடந்த காலம், கிறிஸ்து மரித்த காலம். இன்னொன்று எதிர்காலம், கிறிஸ்துவின் வருகையின் காலத்தை குறிக்கிறது. கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பந்திக்காக நன்றி. பங்கெடுக்க போகிற எனக்காக ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க பாப்பா. என்னுடைய கரங்களை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. இந்த ரசத்தையும் அப்பத்தையும் சுமக்கிற பாக்கியத்தை தந்தீரே. ஆமென். இதை பாதுகாத்து உம்முடைய வருகை நாள் வரைக்கும் நாங்கள் இதை செய்ய சொன்னீரே. நாங்கள் இந்த கரத்திலே வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு தந்து பரலோக வாழ்வின் ஆண்டவரே நம்பிக்கையையும் உறுதியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறவர் மரித்தாலும் பிழைப்பார். ஆமென். அவனுக்குள்ளே என் ஜீவன் இருக்கும் என்று சொன்னீர். கிறிஸ்துவின் ஜீவன் ஆமென் இந்த அப்பத்தின் மூலமாய், ரசத்தின் மூலமாய் நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதை ஆசீர்வதிக்கிறோம். இது எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். தொடர்ந்து மீதம் இருக்கிற நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நடத்தி தாரும். ஆவியானுடைய அசைவாடுதல் இன்னும் வேணும். ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசுவின் மேலான நாமத்தினாலே நாங்கள் இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறதுல சந்தோஷம் அடைகிறோம். குறிப்பாக இந்த முதல் நாள், முதல் வாரம், புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அரை ஆண்டு முடிஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னும் பாதி வருஷம் தான் இருக்குது. அதையும் வெற்றியாக முடிக்கிற கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. கொஞ்ச நேரம் மாத்திரம் பேசிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பந்திக்கு முன்னாடி ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை. பாதி நாட்கள் முடிந்தது. அரை ஆண்டுகள் நாம் காத்திருந்தோம். மீதி இருக்கிற அரை ஆண்டுகளில் ஆமென் காத்திருப்பு இல்லை. ஆமென் கரங்களிலே சுமக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆமென். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 46:5 இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். இது ஏற்கனவே நம்முடைய சபைக்கான நிரந்தர வாக்குத்தத்த வார்த்தையும் கூட. ஆனால் இதை திரும்பவும் பேசுவதற்கு ஆமென் ஆண்டவர் ஆவியானவர் என் உள்ளத்தில் ஒரு உணர்வை தந்தபடினாலே நான் இந்த வசனத்தை திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிடித்த ஒரு வசனம். வாசிக்கலாமா? ஸ்லைடில் போடுறீங்களா? சங்கீதம் 46 அதனுடைய 5வது வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க பாப்போம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார்.
அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். அசையாத நாட்கள் தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிற போது நமக்கு கிடைக்கும். அதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிற நேரம் அதிகாலை நேரம். அல்லேலூயா. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் நம்ம கூட வந்து அந்த நாளை அசைவில்லாத நாளாக மாற்றி நமக்கு சகாயம் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். வேகமாக அறிவிப்புகளையும் ஒரு திருமண அறிக்கையையும் வாசிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஞாயிறு ஆராதனை நமக்கு காலையில். ஆக்சுவலாக நான் இதை வாசிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். ஒவ்வொரு வாரமாக 8:30 ஆராதனை அப்படின்றேன். ஆனால் நம்ம ஆராதனைக்கு தீ பிடிக்கிறதுக்கு 9 மணி தான் ஆகுது. அரை மணி நேரம் வந்து அப்படி ஒரு மாதிரி புகஞ்சு தான் என்ன செய்யுது இருக்கிற மாதிரி இருக்குது. ஆராதனை எத்தனை மணிக்கு? 8:30. பையங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதா? ஸ்கூலுக்கு பார்க்குறேன் 9:30 ஸ்கூலுக்கு 7:30 கிளம்பி 8:15 பேக்கெல்லாம் தூக்கி சைடில் பஸ் வருதா பைக் வருதான்லாம் கவனிக்கிறது இல்லை. அப்படி கண்ணை நேராக வச்சு போகுது. சர்ச்சுக்கு 9 மணிக்கு வர்றது. அப்படி வரக்கூடாது. நான் அறிவிப்பு கொடுக்கறதுக்காவது கொஞ்சம் என்ன செய்யணும், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நியாயம் செய்யணும். நானும் 16 வருஷமாக வாசித்துட்ருக்கிறேன். ஞாயிறு ஆராதனை காலை 8:30 மணிக்குன்னு. நீங்கள் அதை கேளுங்க, தயவாக நேரமே பங்கு பெறுங்க. ஏன்னா ஆராதனையோட 2 போர்ஷன் ரொம்ப முக்கியம். ஒன்று பாடி ஆராதிக்கிற நேரம், இன்னொன்று ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்குற நேரம். நம்ம பாடி ஆராதிக்கிற நேரம் நல்ல தேவ பிரசன்ன நிறைஞ்சதாக இருந்தால் தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நேரமும் ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆனது. அதில் ஒன்று மிஸ் ஆனாலும் நமக்கு என்ன செய்யும், அந்த ஒரு பிக்கப் வர்றதுக்கு டைம் எடுக்கும். பிக்கப் வரும்போது என்னாத்துமாவை போட்டு நம்ம ஆராதனையை என்ன செய்திருவோம், முடிச்சிருவோம். திரும்ப உங்களை பிடிக்கிறதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர என்ன செய்யணும், காத்திருக்கணும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 8:30 வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படி தானே? நீங்கள் எல்லாம் வந்து இருக்கிறீங்க, சந்தோஷம். அதை கொஞ்சம் நேரமே என்ன செய்யுங்க, நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களை அன்பாக கேட்குறேன். உங்கள் அன்பான பாஸ்டருடைய அன்பான வேண்டுகோளாக நீங்கள் இதை நினச்சி நீங்கள் அதில் உதவி செய்யுங்க. பெண்கள் ஜெபம் வழக்கமாக நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை பகல் 10லிருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த மாதம் சண்டே ஸ்கூல் எக்ஸாம் இருக்கிறது. சண்டே ஸ்கூல் எக்ஸாமுக்கு உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. டியூஷன்லாம் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் சண்டே ஸ்கூல்னு நான் நினைக்கிறேன். ஆமென். பெற்றோர் மாத்திரம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் சேஃபாக பாதுகாத்துக்கிடுவோம், சரியா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நஷ்டம் வராது. பிள்ளைகள் அழுதாலும் நாங்கள் அழுகையை மாற்றிடுவோம், பசி எடுத்தாலும் பசி ஆற்றிடுவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருப்போம். அதனால் சண்டே ஸ்கூல் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதில் ஒத்துழைப்பு கொடுங்க. சண்டே ஸ்கூல் எக்ஸாமுக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துறதுக்கு உங்களை அன்பாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம கர்த்தருடைய பந்தியை ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து 2வது வாரத்துக்கு மாற்றலாம் என்கிற ஒரு சின்ன யோசனை இருக்குது. அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். நீங்கள் எந்த வாரத்தில் வச்சாலும் கர்த்தருடைய பந்தியில் சின்சியராக என்ன செய்யணும், பங்கெடுக்கணும். ஒருவேளை 2வது வாரத்தில் நமக்கு கர்த்தருடைய பந்தி மாறுது அப்படின்னு சொன்னால், நான் இல்லை, இன்னொரு பாஸ்டர் உங்களுக்கு கர்த்தருடைய பந்தி என்ன செய்வார், நடத்துவார். அது ஒரு சிறப்பு ஆராதனையாக நமக்கு நடைபெறும். நீங்கள் அதற்காக ஆயத்தப்பட உங்களை அன்பாக இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறேன். செட்டிக்குளத்தில் சுவிசேஷ சுகமளிக்கும் பெருவிழா நடைபெறுகிறது. அதனுடைய கடைசி நாள் கூட்டம் என்று வருகிறவர்களுக்கு ஆகாரமும் இருக்கிறது, வாகனமும் இருக்கிறது. நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். 6 மணியிலிருந்தே வாகனம் ஆயத்தமாக இருக்கும். நீங்கள் அதில் பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிபர்கள் CA போட்டி ஜூலை 31ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் வாலிபர் CA போட்டிக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் நீங்கள் தொடர்ந்து ஆயத்தப்பட உங்களை அன்பாக கேட்கிறோம்.
மெகா வேதவனா போட்டி இந்த மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். ஏசாயா, யாக்கோபு அதனுடைய வேத பகுதி. ஹால் டிக்கெட் வந்துடுச்சு. ஹால் டிக்கெட் இந்த ஆராதனை முடிச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஒரு ஆளுக்கு 25 ரூபான்னு நினைக்கிறேன், 25 ரூபா ஹால் டிக்கெட்டுக்கான அந்த பதிவு கட்டணம். அதை கட்டி நீங்கள் அந்த வேத பகுதிகளை வாசிக்க அந்த போட்டியில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் எல்லாரும் இந்த 6 மாதமும் மிஷினரி காணிக்கைகள் ரொம்ப சின்சியராக உண்மையாக நீங்கள் கொடுத்துட்ருக்குறீங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மிஷினரி காணிக்கை கொடுக்கறதில்ல, நம்ம அதை செலவு பண்ணுறதுல ஒரு சின்ன மாற்றம். ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த வாரத்தில் ஒரு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளைய ஒரு வேதாகம கல்லூரியில் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பிள்ளை அந்த வேதாகம கல்லூரியில் ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை. அப்பா இல்லையோ? ஆமாம், அப்பா இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு. ஃபீஸ் கட்ட முடியாமல் வெளியில் நின்று அழுதுகிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் பாஸ்டம்மா அவங்க காலேஜை விசிட் பண்ண போயிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் ஆவியானவர் அந்த பிள்ளைக்கு 3 வருஷ படிப்பிற்கான மாத கட்டணத்தை பொறுப்பெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் அந்த பிள்ளைக்கு 1 மாதத்துக்கான ஃபீஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம். மாதந்தோறும் 3500 ரூபா 3 ஆண்டுகள் நாம் கட்டணும். இது முதல் வருஷம், முதல் செமஸ்டர். இன்னும் 2 வருஷம் இருக்கிறது. அந்த முழு பொறுப்பையும் நம்முடைய சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. அதில் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. அதனால் நீங்கள் கொடுக்குறீங்களா மிஷினரி காணிக்க? நமக்கு 5000 ரூபாய் மிஷினரி காணிக்க மாதந்தோறும் கலெக்ட் பண்ணப்படுது. அதில் இருந்து ஒரு 3500 ரூபாய் எடுத்து அந்த பிள்ளையினுடைய படிப்புக்காக 3 வருஷம் நம்ம செலவு பண்ண போகிறோம். மீதம் அதற்கு பிறகு உள்ள நாட்களில் நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இந்த போன மாத மிஷினரி காணிக்க ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு பாஸ்டருக்கு, இங்கே தான் இருக்கிறார் அவர், ஜார்க்கண்டில் போய் மாணவர் முகாம் நடத்த போயிருக்கிறார். அவருக்காக ஒரு 2000 ரூபாய் நம்ம மிஷினரி காணிக்கையில் கொடுத்துருக்குறோம். மீதி 3000 ரூபாயை நம்ம ஸ்தாபனத்துக்கு அனுப்பி கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த மிஷினரி காணிக்கைங்கிற பேர்லேயே இருக்கட்டும். ஆனால் அதற்கு ஒரு 3 ஆண்டுகள் மாத்திரம் இந்த பிள்ளைக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த பிள்ளைக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த பிள்ளைக்கு பேர் ஹெலன் ஜாஸ்மின். 3 வருஷம் நம்ம அந்த பிள்ளையை பொறுப்பெடுக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஜோமன் இல்லாமல் இந்த பிள்ளை பட்டம் பெறுற வரைக்குமான எல்லா செலவுகளையும் நம்முடைய சபை பொறுப்பெடுத்து செய்கிறது. இது சந்தோஷம் தானே உங்களுக்கு? அல்லேலூயா. ஏன்னா ஊழியத்துக்கு பிள்ளைங்க வர்றது ரொம்ப கம்மி. அதுவும் பெண் பிள்ளைகள் முழு நேர ஊழியத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப அரிது, கஷ்டமான ஒன்று. ஆனால் வாலிப பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளை தான், ஆனால் ஆண்டருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாள். ஹெலன் ஜாஸ்மினுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நின்று இந்த உத்தரவாதத்தை சொல்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தாரோம். பொருளாதார சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரோம். ஆண்டவரே உங்கள் நாமத்தினால கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை அவளுடைய படிப்பு, அவங்களுடைய சபை ஆண்டவரே படித்து முடித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக அவள் எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்ய இருக்கிறாளோ ஆண்டவரே அதனுடைய பலனை எங்கள் சபையில் இந்த மிஷினரி காணிக்கை மாதத்தோறும் கொடுத்து தாங்குகிற ஒவ்வொருவரும் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே நிறைவான பலனை கொடும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதனுடைய பலனை காண பண்ணாமல் நான் போகிறதில்லை என்று சொன்ன தெய்வம், உம்முடைய ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை கனம் பண்ணுவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வம், நீர் கனம் பண்ணுகிறவர்களை நாங்கள் ஆண்டவரை தாங்குகிறதுல சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்து தாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. எங்கள் சபை இன்னும் பொருளாதாரத்தில் மேலெழும்ப ஆசீர்வாதம் பெற கர்த்தரின் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாருக்கும் சந்தோஷம் தானா? அல்லேலூயா. இன்னும் மிஷினரி காணிக்கை நீங்கள் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். மினிமம் எவ்வளோ அமௌண்ட்னாலும் கொடுக்கலாம். 10 ரூபாயிலிருந்து நீங்கள் 10 கோடி வரைக்கும் கொடுக்கலாம். அல்லேலூயா. கொடுக்க நம்ம அதை பயன்படுத்தாமல்
முழுவதுமாய் மாதந்தோறும் அதை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு உண்மையிலே நிச்சயமான ஆசீர்வாதத்தை தரும். இந்த வாரத்தில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பண நெருக்கடி இருந்துச்சு. அப்போ நான் ஒரு 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 கூட்டம் நடக்குது, அதுக்காக சில 1000 பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் இந்த பணத்தை எனக்கு வாய்க்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த கூட்டத்துக்கு இந்த குறிப்பிட்ட தொகையை நான் அனுப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தங்கிட்ட பண உதவி கேட்டிருந்தோம். அவங்க இது செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் பொருத்தனை பண்ணிவிட்டு என்ன செய்கிறதுடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, தரவே முடியாது, ஃபோனே எடுக்காத அவங்க திரும்ப ஃபோன் அடித்து பணம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். நான் செய்த முதல் வேலை, அந்த பணம் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனே ஒரு குறிப்பிட்ட 1000 அந்த ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்காக அனுப்பி கொடுத்து கர்த்தர் உதவி செய்தார். பொருத்தனையில் நம்ம உண்மையாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். நீங்கள் பொருளாதார உதவிகள் செய்கிற போது அதை சபையின் மூலமாய் செய்தீர்கள்னால் இன்னும் பெரிய ஆசீர்வாதம். அதை உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அல்லேலூயா. வசனத்தை திரும்ப ஒரு விசை கூட நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை சங்கீதம் 46 அதனுடைய 5வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார். நம் தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் 2 பேருக்கு கைப்பிடிச்சு நம் தேவன் நம் நடுவில் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது ஒரு ஜெபமாகவே மாறும். ஸ்தோத்திரம். இதை ஜெபமாகவே நீங்கள் செய்யலாம். ஒரு 3 முறை சொல்லிடலாமா? ஸ்தோத்திரம். 3 முறை 2 பேருக்கு சொல்லணும். சொல்கிறீங்களா? நம் தேவன் நம் நடுவில் அப்படி சொல்ல. நம் தேவன் நம் நடுவில் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் வாயும் சொல்லிச்சா? எல்லாரும் வாயும் சொல்லிடுச்சா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும் போதே ஒரு அசைவு வந்திருக்குது, உங்கள் முகத்தில் சிரிப்பு வந்திருக்குது. அது உண்மை. நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட நம்முடைய ஆண்டவர் இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி, ஆசீர்வாதமான ஒன்று. நெகேமியா சிறையில் பிடிக்கப்பட்டு போன அந்த தேசத்தில் எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்கிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அதனாலே 2வது ஆசீர்வாதம் என்ன? நம்மளை யாரும் அசைச்சுக்கிடவே முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, இப்போ கைப்பிடி சொல்லுங்க, உங்களை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், வியாதி பலவீனமாக இருக்கலாம், மனித எதிர்ப்புகளாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வு, கவலைகள், பயங்களாக இருக்கலாம். எதுவும் நம்மை அசைக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் அசைக்காது? அடுத்து சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவனே அவர்களுக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு நிறையா அதை எப்படி சொல்ல, ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பரலோகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அவருடைய பிள்ளைகள்னு வருகிற போது அவரே உதவி செய்கிறாராம், அவரே சகாயம் பண்ணுகிறாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு தெரியாத ஆள் ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன், என்ன செய்வோம்? நம்ம யார்கிட்டையாவது கொடுத்து அவங்கள்ட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஸ்தோத்திரம். இல்லை நீங்களே எழும்பி போய் ஆராத்தி தட்டெல்லாம் வச்சு அவங்கள வரவேற்பீங்களா? தெரியாத ஆட்களை ஒன்றுமே செய்ய மாட்டோம். தெரிஞ்ச ஆள், உங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தங்க வந்துட்டாங்க, என்ன செய்வீங்க? இன்னைக்கு என் கையாலே நான் என்ன செய்ய போகிறேன்? சமைக்க போகிறேன், சமைச்சு அவங்கள சாகடிக்க போகிறேன்னு சொல்லி நம்மளே அடுப்பில் போய் நிற்போம். அப்படிதானே? ஏன்னா வர்றது யாரு? நமக்கு பிடித்தமானவர்கள். அவங்களுக்கு எப்படி செய்வோம்? நமக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள். எங்கள் வீட்டம்மான நாங்கள் ஃப்ளூரல் கிடையாது, எங்கள் ஃபேமிலியை சேர்த்து சொல்கிறேன். எங்கள் 3 பேருக்கும் அவங்க தான் வீட்டு அம்மா. அல்லேலூயா. இனி கொஞ்ச நாளத்தில் முழு சபைக்கும் அவங்க தான் அம்மாவாக மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன செய்வாங்கன்னா அங்கங்கே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க.
ஏதாவது நல்ல முக்கியமான, நீங்கள் எல்லாருமே முக்கியமான ஆட்கள் தான், அதுக்காக வருத்தப்பட்டுறக்கூடாது. பாஸ்டர் யாரையோ சொல்கிறார் அப்படின்னு. முக்கியமான தலைவர்கள் வீடுகளுக்கு வரும்போது அட்டைப்பெட்டியில் புது புது பொருளாக இருக்கும். அப்போ தான் அந்த பொருள் வீட்டுக்குள்ளே இருக்கிறத நமக்கே தெரிய வரும். ஸ்தோத்திரம். ஏன்னா பெரிய ஆட்கள், பிடிச்சவங்க, அப்படி தானே நம்ம உதவி செய்கிறோம். அந்த செய்த பொருளை விரும்பின பாத்திரத்தில், உயர்வான பாத்திரத்தில், நல்ல அழகான பாத்திரத்தில் பரிமாறுறதுல ஒரு சந்தோஷத்தை வீட்டுக்குள்ளே பார்க்க முடிந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை சொல்கிறேன். நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு வரும்போது கேப்ரியலையோ மிகாவேலையோ அல்லது கேரூப் சேரூப் போன்ற தூதர் கூட்டத்தை அவர் அனுப்புறதில்லை. அவரே இறங்கி நம்முடைய அருகிலே இருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் ஏதோ தூரமானவர்கள் கிடையாது. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம், அவரே நமக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. 3 முறை சொல்லிடலாமா? ஒருக்க பிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். தேவன் நம் நடுவில், உங்களை யாரும் அசைக்க முடியாது. தேவனே உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அவர் ரூமுக்குள்ள இருந்துக்கிட மாட்டார். அவரே இறங்கி களத்தில் வருவார். முதலமைச்சர் லெட்டருக்கும் முதலமைச்சர் இறங்கி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாதானா? அல்லேலூயா. தேவன் நமக்கு பரிந்து பேசுகிறது மாத்திரம் அல்ல, சில தருணங்களில் பரிந்து பேசுகிறார். ஆனால் சில நேரங்களில் அவரே களத்தில் இறங்கி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த மாதத்தின் நாட்கள் முழுவதும் அவர் நம்முடைய நடுவில். அதனாலே நாம் எதை கொண்டும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரே நமக்கு சகாயம் பண்ணுவார். அது அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தின் எல்லா நாட்களும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவாராக. ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை மையமாக வைத்து நானும் பாஸ்டர் அம்மாவும் உங்கள் கூட மாறி மாறி கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் உண்மையிலே உதவி செய்வாராக. சில நெருக்கடியான நேரங்கள், சில சவாலான நாட்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக நாம் பார்க்கிற போது, நம்முடைய கண்களை நம்ம ஏறெடுத்து தூரத்தில் பார்க்கும்போது அது சவாலான நாட்கள், சவாலான சூழ்நிலைகள், நெருக்கடியான நிலைகள். இனி என்ன செய்ய போகிறோம், எப்படி சூழ்நிலைகள் நடக்க போகிறது, இனி எப்படி ஆகுமோ என்கிற நிறைய கேள்விகளோடு நம்முடைய எதிர்கால நாட்களை பார்க்கிற போது நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, தூரத்தில் நம்முடைய ஆண்டவர் நிற்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சாச்சு. எது நம்மளை பயமுறுத்துதோ, எது நமக்கு நெருக்கடியை தருகிறதோ, அதை குறித்த ஒரு பயமான பார்வையோடு நாம் நோக்குகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படி வாசிக்கிறோம் ஆதியாகமத்தில் ஆகாரை குறித்து. தன்னுடைய பிள்ளை, தன் பிள்ளை சாகிறதை அவள் பொறுத்து கொள்ள முடியாம நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி வனாந்தரத்தில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் அதில் டயர்டாகி விழுந்து சொல்றா, இனி என் பிள்ளைக்கு வழியே இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறா பாருங்க. அல்லேலூயா. எப்படி கூப்பிட்டாரு பார்த்தீங்களா? ஆகாரே ஆகாரே. நான் அதை நிறைய புஸ்தகங்களில் வாசித்திருக்கிறேன். ஒரு புஸ்தகம் சொல்லுது என்ன அப்படின்னா, அந்த ஆகாரே அப்படின்னு கூப்பிடுறது அவளுடைய தாயாரோ பெற்றோரோ அவள் வளர்ந்து வருகிற நாட்களில் கூப்பிட்ட சத்தமா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவ அசஞ்சிட்டா. அல்லேலூயா. அவன் நினைப்பு என்ன, யாரும் என்னை பார்ப்பதற்கு வனாந்தரத்தில் இல்லை, எனக்கு இருந்த என்னுடைய நாச்சியார் சாராள் இல்லை, என்னை துணையாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய கணவன் ஆபிரகாம் இல்லை, சுற்றி இருந்த வேலைக்காரர்கள் இல்லை, இவள் வேலைக்காரிகளுக்கெல்லாம் தலைவியாக இருந்தா, இப்போ யாருமே இல்லை. ஆனால் ஒரு சத்தத்தை யாருமே இல்லாத இடத்துல கேட்கிறாள். அது என்ன சத்தம்னா, அவ இத்தனை வருஷமா பாசமா அன்பா கேட்ட ஒரு சத்தம், ஆகாரே ஆகாரேன்னு சொல்லி. ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடும்போது அதுலயும் என்ன இருக்குது, அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. இன்னொன்னே சொல்றேன், உங்க எல்லாருக்க பேரும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எங்க ஊர்ல போய் நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா டேனியல்னா தெரியாது, என்னை தானியல்னு சொல்லியே கூப்பிட்டுட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா எங்க ஊருக்காரங்களுக்கு தமிழ் பற்று ரொம்ப
அதிகம். இங்கே தானியல்னு சொன்னால் வேற ஒரு பாஸ்டர் இருக்கிறார். நல்ல வேளை இங்கே என்ன யாரும் தானியல்னு சொல்லலை. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இங்கே டேனியல் பாலாவே அறியப்பட்டிருக்கிறேன். தானியல்னு ஒரு சத்தம் கேட்டால் நான் திரும்பியே பார்க்க வேண்டாம். அவர் எங்கள் ஊரில் உள்ளவர், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர், என் கூட நெருங்கி இருந்தவர்ன்றது அவரை பார்க்காமலே என்னுடைய இருதயம், என்னுடைய மனது உணர்ந்து கொள்ளும். ஏன்னா நம்முடைய நெருக்கமான பெயர்களை நம்மோடு நெருக்கமாக இருக்கிறவர்களால் மாத்திரம்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமேனே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லும்போதே 2 நிமிஷம் போயிடுது. என் பிரசங்கத்தில் 40ல் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இதுக்காகவே ஓடிடுது. ஒரு உற்சாகமான வார்த்தை சொல்லும்போது நீங்களே என்ன செய்திடணும்? ஸ்தோத்திரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லும்போது எரியிறீங்க, மறுபடியும் ஆஃப் ஆகிடுது, மறுபடியும் எரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, 3 நிமிஷம் இதுக்கே என்ன செய்திடுச்சு, போயிடுச்சு. அப்போ நெருக்கமானவர்கள் நம்முடைய நிக் நேம்ஸை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உங்கள் கூட படித்தவங்க உங்களுக்கு பட்ட பேர் வச்சுருக்கிறாங்களா? உங்கள் பட்ட பேரெலாம் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் பார்ப்போம். பக்கத்தில் சொல்லாதீங்க, திரும்ப அதையே சொல்லி கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பேர் இருக்கும், அப்படி தானே? நான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தேன் ஆரம்ப நாட்களில். பவுலிங் ரொம்ப ஒன்றும் போட தெரியாது. அப்போ நான் போடுறதுக்கு பாலை வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னா எல்லாரும் கைத்தட்டி லட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் போடுற பால் எப்படி இருக்குமா, அவனுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பேர் ஒரு 3-4 வருஷத்தில் மாறிடுச்சு. அடுத்து நான் பால் போட ஆரம்பித்தேன் அப்படின்னா, எப்பா இவனா போடுறான், இவன் ஓவராக என்ன செய்யணும், கொஞ்சம் பார்த்து விளையாடணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ லட்டு சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு நிக் நேம் என்ன செய்யுது இருக்குது. ஆகாரை வனாந்தரத்தில் ஆண்டவர் கூப்பிடும்போது அவளுடைய நிக் நேமை சொல்லி தான் கூப்பிட்டார். அல்லேலூயா. அது அவள் பெற்றோர் கூப்பிட்டதா இருக்கலாம், அவளுடைய கணவன் கூப்பிட்டதா இருக்கலாம். ஏதோ ஒன்று, அந்த 2 வார்த்தையில் அவளுடைய எல்லா துக்கமும் முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வந்துச்சு? நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கூப்பிட்டுருப்பாங்க, அப்படி தானே அவளை. ஆனால் யார் கூப்பிட்டும் ஆறுதல் அடையாத ஆகார் கர்த்தர் சத்தத்தை கேட்டபோது அவள் ஆறுதல் அடைந்தாள். இன்றைக்கு வரைக்கும் அவளுடைய சந்ததி இந்த உலகத்தில் அசைக்கப்பட முடியாத, எல்லாரையும் அசைக்கிற சந்ததியாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்மவேலுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், அவன் பெரியவன் ஆவான். அது மட்டும் இல்லை, அவன் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக கடைசி வரைக்கும் என்ன செய்வான், இருப்பான். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஸ்தோத்திரம், அது லாஜிக்கலாக பிப்ளிக்கலாக அது கரெக்டான வாதம் கிடையாது. ஆனாலும் ஒரு பொதுவான புரிதல் இருக்கிறது. ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை கொண்ட ஒரு ஜனங்கள் இஸ்மவேல் வழியாய் வந்தவர்கள்னு சொல்லி, அதுக்கு பிப்ளிக்கலாக எந்த எவிடன்ஸும் கிடையாது, ஹிஸ்டாரிக்கலாகவும் எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர்களை குறித்து நம்ம இன்றைக்கு கேள்விப்படுகிறோம், பார்க்குறோம். அவன் தான் உலகத்தை அசைக்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. ட்வின் டவர்னு சொல்லி 2 இருந்துச்சு அமெரிக்காவில். யாருமே அசைக்க முடியாத இடம், ரொம்பவும் பாதுகாக்கப்பட்ட இடம். 10 நிமிஷத்துக்குள்ள 2 பெரிய டவரையும் தரமட்டமாக ஆக்கிட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஆகாருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் போல. அல்லேலூயா. ஆனால் கவனிங்க, அவளுடைய நிக் நேமை சொல்லி யாருமே இல்லாத இடத்துல கர்த்தர் அவளை கூப்பிட்ட போது அவளுடைய துக்கம்லாம் மாறிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த ஊழியமும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்த நாட்களும் சரி, நான் தூரமாக நின்று பார்த்தபோது என்னுடைய தூரமான நாட்கள்லாம் பெருசாக ஒன்றும் வெளிச்சமாக தெரியலை. எல்லாமே பிளாங்காக தான் இருந்துச்சு. இந்த ஊருக்கு வருவேன்றது எனக்கு தெரியாது, இப்படி ஊழியம் செய்வேன்றது எனக்கு தெரியாது, இப்படி ஒரு மனைவி இந்த அம்மா வருவாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு எழுமி நின்று பார்த்தபோது ஒவ்வொரு நாள் காலையிலையும் என்னுடைய நெக்ஸ்ட்டு வாட் அப்படின்ற கேள்வி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு தான் இருக்குது. ஒன்றும் தெரியல, பிளாங்காக இருக்குது. ஆனால் பிளாங்காக இருந்தாலும், யாருமே இல்லாத ஒரு தனி அனுபவமாக இருந்தாலும், என்னுடைய
என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய விசுவாசங்களில் ஒன்று, யாருமே இல்லாவிட்டாலும் எதுவுமே தெரியாவிட்டாலும் என் தேவன் எனக்காக தூரத்தில் நிற்கிறார், என்னை சரியாக அவர் பக்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கும் சொல்கிறேன், ஆகாரே ஆகாரே என்று கூப்பிடுகிற ஒரு தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். ஆகார் இல்லை, இஸ்மவேல் இல்லை, அந்த வனாந்தரம் இல்லை. அந்த வனாந்தரத்தில் யாருமே கண்டிராத ஆகாரை கூப்பிட்ட தேவனும் அவருடைய மெல்லிய சத்தமும் இன்றைக்கும் நீங்களும் நானும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகாலையில் கர்த்தர் அவர்களுக்கு சகாயம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைங்க காலையில் எழும்பி சில வேலைகளை செய்யும், அப்படிதானே? அவ என்ன சொல்லுவோம்? காலையிலே இந்த வேலையிலையா நிற்கிற, வேற ஏதாவது வேலையை என்ன செய்யும் பாரு. இப்போ டிவி பார்த்துறோம். சில நேரத்தில் எழும்பின உடனே என்ன போட்டுருவாங்க, டிவி போடுவான், இல்லாட்டி எழும்பின உடனே மொபைலு. இது ரெண்டும் இல்லாத பிள்ளைகள் இந்த யுகத்தில் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆரோன் தூங்கிட்டான், அவனே எழுப்பி கேட்டால் காலைல எழும்பினோடனே அவனுக்கும் செல்லை தான் காட்டணும் போல, அப்படிதானே? டேவிட்ட நிவேதா, ஸ்தோத்திரம். அது இல்லாமலே இல்லை. அப்போ என்ன சொல்லுவோம்? காலையிலே இந்த செல்லா வேற ஏதாவது நல்ல ஒரு வேலை என்ன செய்ய பாரு. பரலோகத்தில் காலையில் எழும்பி பார்த்தா தூதர்கள்லாம் ஆண்டவர் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். எங்கன்னு பார்த்தா அவர் கூடங்குளம் ஏஜி சர்ச்சுக்குள்ள காலையில் இருக்கிறாராம். எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஏங்க சிரிக்கவே மாட்டீங்களா ஐயா நீங்கள்லாம்? அல்லேலூயா. ரொம்ப சின்சியராக முறைச்சிக்கிட்டு என் பிரசங்கத்தெல்லாம் இங்கே போக பண்ணிடுறீங்க. இல்லை, உங்களை இப்போ சிரிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் நம்ம ஆண்கள் வந்து எப்போதும் ஸ்ட்ராங்கான ஆட்கள். அவங்க சைலண்ட்டாக கில்லஸ்ஸாக இருக்கிறாங்க. கில்லஸ்னால் ஆங்கிலத்தில் வேறு அர்த்தம் இருக்குது, ஸ்தோத்திரம், நல்ல அர்த்தம் இருக்குது. திறமையான ஆட்கள் எங்கன்னு பார்த்தா பரலோகம்லாம் தேடிட்டு இருக்கும்போது தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அவன் தூதர்கள்லாம் இப்படி கேட்பாங்களா, ஐயா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? காலையிலே அங்கே போயிட்டீங்களா? எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருக்கு முதல் வேலையே அதிகாலையில் சகாயம்னா என்ன அர்த்தம்? அவர் தேவனுடைய அனுதின வேலைகளில் முதன்மையான வேலை உங்களையும் என்னையும் சந்திக்க வருகிறது மாத்திரம்தான். நான் கட்டுக்கதை சொல்லலை. ஆதியாகமோ 4வது அதிகாரமா, ஸ்தோத்திரம், 1, 2, 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதாமே எங்கே இருக்கிற? நான் சொன்னல, ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தத்தோடு ஆண்டவர் அழைச்சார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்ற, ஏன் ஆண்டவருக்கு தெரியாத அவன் இருக்கிற இடம்? முதல் வேலையாக எங்கே போனார்? வாசிக்கிறோம். அது 8வது வசனம் நினைக்கிறோம். பகலிலே குளிர்ச்சியான வேலையில், அதை வாசிங்களாம். ஒருத்தர் 3:8 வாசிங்க, போடுங்க, ஸ்லைடில் போடுங்க. பகலிலே குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற கேட்டார்கள். சந்நிதிக்கு விலகி ஒளித்து கொண்டார்கள். வாசிக்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேலையில். அப்போ எப்படி ஆண்டவர் கூப்பிடாரு? ஆதாமே என்று கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமே அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிடுறத கவனிக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு அவர் பேசினாலே வந்துடும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் பிரச்சனைக்கு முடிவு அவர் சொல்லிட்டாலே வந்துடும். வந்துடுமா? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா 1000 மடங்கு வந்துடும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் அப்படி தான் நம்புகிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படி தானே 100க்கு அதிபதி சொல்கிறான். ஆண்டவரே நான்லாம் அந்த அளவு பாத்திரன்னு கிடையாது. நீர் தூரத்தில் நின்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான். ஆகாரம் தூரத்தில் நின்று ஒரு வார்த்தையை தான் கேட்டாள். மரித்து கொண்டிருந்த அவளுடைய பிள்ளை எழும்பி இவளை தேடி வந்துடுச்சு. அல்லேலூயா.
ஒரு வார்த்தை அவர் சொல்றதுல இருக்கிறது, அவர் சொல்றதுல இருக்கிறது. இதே சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, 46:6. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, ஆனால் அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா சொல்லிருங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்க பண்ணினான் இருக்குது. அதில் தண்டரிங் அப்படின்னு இருக்குது. ஒரு இடி முழக்கம் எப்படி இருந்துச்சோ, இந்த பூமி எல்லாம் கர்த்தருடைய சத்தத்தில் அப்படி அதிரும். அப்படிதானே பூமி உருகி போயிட்டு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் தேவ சத்தம். தேவ சத்தம் நம்மை சந்தோஷப்படுத்தும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு தீர்வாக அமையும். எல்லாம் அவர் சொல்றதுல தான் இருக்குது. அப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், உங்களுக்கு இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். எல்லாம் அவர் சொல்றதுல தான் இருக்கு. கான்ட்ராக்டா எல்லாம் அவர் சொல்றதுல தான் இருக்கு. கல்யாணமா சொல்லுங்க, எல்லாம் பிள்ளை பாக்கியமா எல்லாம் அவர் சொல்றதில்ல. சொன்னா நடக்குமா? நடக்கும். பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும், நிழலிடும். அவ்வளோதான், மேட்ரு முடிந்துச்சு. கல்யாணமே ஆகாதவ வயத்தில் பிள்ளைய சுமக்க ஆரம்பிச்சிட்டா. 99 வயசு வந்துச்சு ஆபிரகாமுக்கு. சொல்றாரு, அடுத்த உற்பவ திட்ட காலத்தில் நீ இப்படி இருக்க மாட்ட, மசக்கையா இருப்ப, மாங்காவோட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அல்லேலூயா. சொன்னாரா? நடந்துச்சா? அடுத்த வாராரு. சும்மா வரல, வந்தவர் முதல் மாச குழந்தைக்கு கொடுக்குற கிஃப்டோட வாராரு. ஜான்சன் அண்ட் பேபி கிஃப்ட் பேக்கை வாங்கிட்டு வாராரு. பிள்ளை கையில் இருக்குது. அவர் சொன்னா ஆகும். ஸ்தோத்திர. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க சொன்னா போதும், நீங்க சொன்னா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி நின்று கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்பட போகிறோம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை, 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 ஒரு நாளும் இல்லை. அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? தெரிஞ்ச பாட்டு தான். ஆமென். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, ஹல்லேலூயா, சேர்ந்து பாட போகிறோம். நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, ஆமென், இல்லை, இல்லை, நான் உடைவதே இல்லை. சொல்லுங்க, நம்மளை அசைக்க முடியாது. ஏன்னா என் தேவன் என் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அவர் சகாயம் பண்ணுவார், என் வாழ்க்கைக்கு அவர் சகாயம் பண்ணுவார். நான் என் பிரசங்கத்துக்கு கன்க்ளூஷன் சொல்றேன். இந்த வார பிரசங்கத்துக்கு முடிவு சொல்றேன். நீங்க எதெல்லாம் சந்தேகமா, எதெல்லாம் பயமா தூரத்தில் பார்க்குறீங்களோ, பயப்படாதீங்க. அங்கே உங்களை சந்திப்பதற்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் அங்கே நிற்பார். ஆமென். யாக்கோபு வெறும் கோலும் கையுமா தூர தேசத்துக்கு போனா. அவன் போனது தனியா போனா, ஆனா அவனை தூரத்திலே சந்திப்பதற்கு தேவன் அங்கே ஆயத்தமாய் நின்றார். சொல்லுங்க, என் தேவன் என் நடுவில், என் தேவன் நான் போகிற இடங்களில் எல்லாம் என்னோடு கூட வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த ஸ்டான்ஸா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? வெளிச்சமே கிடையாது, எங்க பார்த்தாலும் இருட்டு. இருட்டுனா என்ன அர்த்தம்? அடுத்த அடி நான் எங்க வைக்கிறதுன்னு தெரியாத நிலை. எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் நிற்கிறீங்க? என் பிள்ளைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன தெரில. ஆமென். என் திருமணத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல. உங்களுக்கு பதில் தான் சொல்றேன். சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதை. கைதட்டி பாடுங்களேன். அந்தகாரம் தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை, இல்லை, நான் அஞ்சுவதில்லை, இல்லை, இல்லை, நான்
அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை, நான் அஞ்சுவதில்லை, இல்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு. கைதட்டி சத்தமா, இயேசு ஜீவிக்கிறார், என் நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்களெல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை. விசுவாசமா சொல்லுங்க, இயேசு என்னோடு, என் இயேசு. சத்தமா இயேசு கேட்கட்டும் ஆண்டவர், இயேசு ஓடுதா. எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில நம்ம நெருக்கடியோட போனாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாட்கள் நெருக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருந்தால் மாத்திரம் போதும். நம்ம உடைக்கப்பட்டதெல்லாம் கர்த்தராலே சரி பண்ண முடியும். நான் இப்படி வாசித்த ஆமென் 40 ஆண்டுகளுக்கு மேல ஆமென் யோபு வாதிக்கப்பட்டான், பாடுபட்டான். ஆனால் அவனுடைய 40 ஆண்டுகளுக்கு முடிவை கர்த்தர் சில மணி நேரங்களிலே செய்து முடித்து விட்டார். ஆமென். சங்கீதத்தை சொல்லி முடிக்கிற, தேவரீர் நீர் என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா அவர் எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். நம் நடுவிலே நம்முடைய தேவன் இருக்கிறார். அசையாத நாட்களை நாம் பார்ப்போம். அவர் பேசிட்டா போதும், அவர் சொல்லிட்டா போதும், எல்லாத்துக்கும் முடிவு வந்துடும். அநேக தேவ பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள், உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றேன். அவர் இந்த மாதத்துல அவர் சொல்ல போகிறார். இந்த மாதத்துல அநேக காரியங்களுக்கான தீர்வு அவர் சொல்ல போகிறார். முடிவு வரும். தேவன் அதிகாலையில உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஒரு மாதம் நம்ம அதிகாலை நேரத்தில் ஜெபிக்கிறோம். இணையாதவர்கள் இந்த வாரத்திலிருந்து கான்ஃபரன்ஸ் கால் ஆப்பில் இணைந்து நீங்களும் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் வீடுகளுக்குள்ள மாற்றங்கள் வருகிறத பார்ப்பீங்க. ஆமென். உங்கள் வீடுகள் மாற்றம் அடைய 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 நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில், எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அதிசயத்தை பார்ப்பீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருங்க ஆண்டவர். நீங்க சொல்லிருங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை ஆதாமை மாற்றினது. 2 வார்த்தை ஆகாரே ஆகாரே என்கிற வார்த்தை. கண்ணு முன்னாடி என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், நான் தூரமா போறேன்னு சொல்லி ஓடி போனவளை, தன்னுடைய பிள்ளைக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நிர்கதியா ஓடி போனவள், கர்த்தர் சொன்ன 2 வார்த்தையில் அவளுக்கு தீர்வு வந்துடுச்சு. சொல்லுங்க, இந்த மாதத்துல நீங்க எங்களுக்கு நிறைய சொல்லணும் ஆண்டவரே. கணவருக்கு மாற்ற வேணும்னா கர்த்தர் சொல்லணும், நீங்க சொல்றதுனால வராது. உங்க பிள்ளைகள் மாறணும்னா நீங்க சொல்றதுனால வராது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து கேளுங்க பாப்போம். ஒரு வார்த்தை சொல்லிருங்க ஆண்டவர். நீங்க சொன்ன எல்லாம் முடிஞ்சிடும் ஆண்டவர். நீங்க சொன்ன எல்லாம் முடிஞ்சிடும் ஆண்டவர். நீங்க சொன்ன எல்லாம் முடிஞ்சிடும் ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து எங்களை நீர் நடத்தும். எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும், நன்மையினால் நிரப்பும். ஆமென் ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆயத்தப்படுகிற போது நான் ஒரு திருமண அறிக்கையை வாசிக்கிறேன். ஃபேமிலியில் எல்லோரும் இருக்கிறாங்கல்ல? ஆமென். போன வாரம் வாசிக்கும் போது நீங்கள் இல்லை,
திருமண அறிக்கை வாசிக்கும்போது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்கணும். இந்த வாரம் எல்லாரும் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நமது சபை விசுவாசியும் கொத்தன்